ஸோ 2026 பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் ட்ராமா எடுக்கப்பட்ட எஸ் சரஸ்வதி அப்படிங்கிற திரைப்படத்தை இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்ல ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 or 1 minutes கிட்ட வருது. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில வர நம்ம படத்தோட ஹீரோயினான வரலட்சுமி சரத்குமார் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அப்படின்ற பேர்ல ஒரு நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 வயசுல இருக்கிற ஒரு பொட்டி பொண்ணு இருக்கா. ஸோ வழக்கம் போல இவங்களோட பொண்ணை ஸ்கூல்ல விட்டுட்டு திரும்ப பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது திடீர்னு அவங்களோட பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லே வந்துட்டு காணும். இவங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களுடைய பொண்ணு பாத்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. அன்னைக்கு திடீர்னு அவங்களுடைய பொண்ணு பாத்தீங்கன்னா கால் பண்ணி இது மாதிரி ஒரு 3 பேர் என்ன அபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இவங்க அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள அவங்களுடைய பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் தான் பொண்ணுடைய நிலைமைக்கு காரணமா இருக்கிற அந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு போட்டு கதைறாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலே இவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மேஜரா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி வர அந்த ட்விஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. தென் படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்குது. ஸ்டோரியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூஸ்வல் டெம்ப்ளேட் தான். ஆனா அதை ஸ்கிரீன் பிளேல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவைஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்தோட எல்லா கேரக்டருமே ஒரு நல்ல பர்பஸா கொடுத்துருக்காங்க. மெயினா நம்ம படத்தோட ஹீரோயினான வரலட்சுமி சரத்குமார் பாத்தீங்கன்னா ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸா கொடுத்துருக்காங்க. ஃபைனலா படத்துல அங்கங்க வரக்கூடிய அந்த கோட்டும் ட்ராமா சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஓவரலா பாத்தீங்க அப்படின்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஓகேவான கிரைம் ட்ராமா தான் வந்திருக்கு. கண்டிப்பா படத்தோட அந்த கிளைமேக்ஸ்ல ஒட்டி ட்விஸ்ட்டுக்காக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம முடிச்சு அதுக்கப்புறம் எபிசோட் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நமக்காக முடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.